இந்தியாவில் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தது தான் வந்துட்டு ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட்டுங்க. இதை வந்து நம்ம கமர்ஷியல் லீஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்டை வந்துட்டு நம்ம வந்து போடுறப்பயே வந்துட்டு கம்பெனி பேர் அதில் மென்ஷன் ஆகிருக்கணும். கம்பெனி நேமும் கம்பெனியோட கேட்டகரியும் எந்த கேட்டகரியில் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மென்ஷன் ஆயிரும். ஸோ தட் நாளைக்கு வந்து அந்த ஓனர் வந்துட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறான்னு எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அடுத்து பார்ட்னர்ஷிப் டீட். இந்த பார்ட்னர்ஷிப் டீடுங்கிறது தாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த பார்ட்னர்ஷிப் டீட்டில் தான் வந்துட்டு எத்தனை பேர் பார்ட்னர்ஸ், இப்போ 3 பார்ட்னர் வச்சுக்கலாம், இல்லை 2 பார்ட்னர் வச்சுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஷேரு. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணி அதில் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, 50-50 ஷேராக இருக்கலாம், 95% ஷேராக இருக்கலாம், 30-20-50 ஷேராக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த பர்சன்டேஜ் ஷேர் வேணாலும் போட்டுருக்கலாம். ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப் டீடில் ஷேரு, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை வந்து ஒவ்வொருத்தரும் போட்டிருக்காங்க. ஒரு பார்ட்னர் கம்பெனி விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி செட்டில்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் பேங்க் வந்து யார் ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் நாமளாக இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறது, பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் யார் ஆப்ரேட் பண்ணுறது. மீதி வந்துட்டு இன்கேஸ் வந்து இன்னும் டீப்பாக போனோம்னா இந்த ஒர்க்லாம் யார் பார்ப்பா, இந்த ஒர்க்லாம் யார் பார்ப்பா, அந்தளவுக்கு கூட அவங்க எழுதுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் எழுதி பார்ட்னர்ஷிப் டீடுன்னு ஒன்று போடுவாங்க. ₹100 பாண்ட் பேப்பரில் நான் போட்டேங்க. நீங்கள் வந்துட்டு அவங்க ஆடிட்டர்கிட்ட கேட்டுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் டீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் எடுத்துகிட்டு போயிட்டு பேன் கார்டு வாங்குவாங்க. ஓகேங்களா, இது வந்து உங்களோட பேன் கார்டு கிடையாதுங்க. இது மொத்தமாக வந்துட்டு ஒரு கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு பேன் வருங்க. ஓகேங்களா, கம்பெனி நேம் போட்டு ஒரு பேன் கார்டு வருங்க. ஓகேங்களா, இப்போ அந்த பேன் கார்டு வந்ததுக்கப்புறம் இந்த பேன் கார்டை வச்சு, ஓகேங்களா, பேன் கார்டை வச்சு நம்ம ஜிஎஸ்டி வாங்குவோம். ஜிஎஸ்டி வாங்குறப்போ ஜிஎஸ்டிலே வந்து கீழே வந்து லாஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் அப்படின்னு போட்டு இத்தனை பேர் பார்ட்னர் 3 பேர்னா பார்ட்னரோட பேர் எல்லாத்தையும் போட்டிருக்கோம். எவ்வளோ பெர்சன்டேஜ் ஷேர்லாம் ஜிஎஸ்டியில் போட்டிருக்க மாட்டாங்க, பட் ஜிஎஸ்டியில் பார்ட்னர்ஸ்னு போட்டிருப்பாங்க. அடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ தாங்க இந்த பார்ட்னர்ஷிப் டீடோட ஒர்க் எல்லாமே உள்ளே இருக்கும். எப்படின்னா இந்த பேன் கார்டை வச்சு தான் நம்ம பேங்க் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா, பேன் கார்டு நம்மளோட பர்சனல் பேன் கார்டு வாங்கிப்பாங்க. யார் பேங்க் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அதோட டீட்டெயில்ஸு எல்லாமே இப்போ அந்த பார்ட்னர்ஷிப் டீலில் வந்து நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதுதான் இங்கே வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்ட்னர்ஷிப் டீல்லே வந்துட்டு ₹50,000 வரைக்கும் யாராவது ஒருத்தர் சைன் பண்ணால் செக் வேலிட் ஆயிரும். ஆனால் வந்துட்டு ₹50,000 மேலே 2 பேர் சைன் பண்ணணும், 3 பேர் சைன் பண்ணணும். நெட் பேங்கிங்கும் அதே மாதிரி தான். இப்படி எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன மென்ஷன் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து தான் இங்கே பேங்க் அக்கௌண்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா, இன்கேஸ் ஒவ்வொரு பேங்க்குக்கு ரூல்ஸ் மாறலாம். அவங்க வந்து இல்லைங்க எங்களுக்கு அப்படிலாம் பண்ண முடியும்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கேற்றப்பறம் நம்ம வந்து ஒரு லெட்டர் மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எனக்கு வந்து எப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்முங்கிறனால எப்படின்னா நெட் பேங்கிங் அப்போ 2 கொடுத்துருவாங்க, செக்கர் மேக்கர்னு. ஒருத்தர் வந்துட்டு எல்லாத்தையும் இனிஷியேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, இன்னொருத்தர் வந்துட்டு அதை வந்து அப்ரூவ் பண்ணி விடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது பார்ட்னர்ஷிப்காக கொடுத்தாங்களா இல்லை எல்லாத்துக்கும் அப்படி தானே எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்னோட பார்ட்னர்ஷிப் ஃபேமுக்கு இப்படி கொடுத்தாங்க, செக்கர் மேக்கர்னு போட்டு கொடுத்தாங்க. பேங்க் அக்கௌண்ட் வந்து கம்பெனி பேரில் தான் இருக்குங்க. ஓகேங்களா, கம்பெனி நேமில் தான் வரும். அது